மக்களே நம்மளுடைய அறமாற்றுவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நம்மளுடைய அறமாற்றுவம் சேனலில் தொடர்ந்து ரொம்ப விஷயம் நம்ம நிதி சார்ந்த அறிவு வந்து கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த நிதி சார்ந்த அறிவுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பார்க்க போகிறது எங்கே கடன் வாங்குறது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இது வந்து என்ன தெரியுது? கடன் வாங்கினாலே அங்கே மனசில் வந்து பிரச்சனை வந்து உட்காந்துக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இலங்கை வேந்தன் தங்க தட்டில் சாப்பிட்றான், தங்க அரண்மனை வச்சிருக்கிறான். ஸோ அவரே வந்து கடன் பட்டா எப்படி கலங்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது சாமானிய மக்களுக்கு எப்படி? இதுல இந்த சாமானிய மக்கள் வந்து ஒரு விஷயத்த பேசிடுறாங்க. என்னன்னா, "அப்பா உலக வங்கியே கடன் வாங்கியிருக்கான், இந்தியாவே கடன் வாங்கியிருக்கான், தமிழ்நாடே கடன்ல தான் நடக்குதா, நான் என்னப்பா பெருசா கடன் வாங்கிட்டேன்" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த கடன் இல்லாத வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா, அழகான அமைதியான ஒரு வாழ்க்கை. நான் என்ன சொல்லுவேன், இருக்கிறதுக்குள்ள குடும்பம் நடத்தணும். கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா கடன் வாங்கலாம். எப்போ அப்படின்னு சொன்னா, முதலீடு. வருமானம் வரக்கூடிய தொழில்கள்ல முதலீடு பண்றதுக்காக மட்டும். ஆனா என்ன மாதிரி தொழில்கள் பண்ணணும்? எதெல்லாம் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து, அது தனி சாப்டரா நம்ம பார்க்கலாம். இப்ப வந்துட்டு என்னன்னா, இந்த கடன் வாங்குறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள பார்க்கலாம். இந்த கடன் வாங்கும்போது ஏற்கனவே நம்ம வீட்டு கடன் விஷயம் பேசியிருக்கோம். அப்ப என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம வருமானத்துல 20% தான் எடுத்து லோன் கட்டுற மாதிரி பண்ணணும். வீடு கட்டக்கூடிய தொகையில ஒரு ரூ. 10,00,000 வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னா, 3லிருந்து 4,00,000 தான் கடனாக வாங்கணும். மிச்சம் எல்லாம் நம்ம கையில இருந்து போடணும். ஆனா, அந்த தொகை திரும்ப கட்டக்கூடிய தொகை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வருமானத்துல 20% இருக்கணும். இந்த விஷயத்த பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இந்த கடன் வாங்குறது. இந்த கடன் வாங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, திருமணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாங்கலாமா அப்படின்னு சொன்னா வாங்கக்கூடாது. எப்படிங்க கல்யாணத்துக்கு கடன் வாங்காம எப்படிங்க கல்யாணம் பண்றது? ஸோ நீங்க கடன் வாங்கி கல்யாணம் பண்றதா இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நீங்க மொய் வாங்குறதாக இருந்தா, உங்களுக்கு அந்த திருமணத்தினால ஏதாவது வருமானம் வரதாக இருந்தா, அந்த வருமானம் எவ்வளவு வரும்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்குள்ள நீங்க வாங்கிக்கலாம். மத்தபடி நீங்க வாங்குறதுனால இத அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் பெண் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு வாங்குனீங்கன்னா, அது உங்களுடைய கடமை மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. நீங்க அடைக்க முடியுது. இதே மகனுடைய திருமணத்துக்காக அப்படின்னு சொல்லி வாங்குறீங்கன்னா, மகன் திருமணத்துக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய குடும்ப செலவுகள பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ அவங்க அவங்களுடைய விஷயங்கள பார்க்கும்போது அவங்களுடைய வருமானத்துல இருந்து இந்த கடனுக்கான தொகையை செலுத்த முடியறதில்ல. இதுல அப்பா மகன், அம்மா மகன், பெற்றோருக்கும் மகனுக்கும் இடையில ஒரு விரிசல் வருது. வர மருமகள் இந்த குடும்பத்த வந்து சரியான வகையில பார்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது, மருமகளுக்கும் இந்த மாமியார், மாமனார பிடிக்காம போயிடுது. யோசனை பண்ணுங்க. இந்த கல்யாணத்துக்கு கடன் வாங்கலாமா? ஒரு நாள் கூத்து. இந்த ஒரு நாள் கூத்துக்கு அப்புறம் வாழ்க்கை இன்பமானதாக இருக்கணுமா? இந்த ஒரு நாள் கூத்துனால எல்லா விஷயமுமே கஷ்டமாக இருக்கணுமா? ஸோ அப்போ எதுக்கு அதுல கடன் வாங்கணும்? தேவையில்லாத விஷயங்கள தவிர்த்துட்டு, சாப்பாடு போடுறதுக்கு நீங்க பண்ணலாம் செலவு. இது இல்லாத தேவையில்லாத செலவுகள பண்ணணுமா? யோசனை பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, படிப்புக்கு கடன் வாங்குவது. படிப்புக்கு கடன் வாங்குறது படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ் அடித்தளம். பிச்சை எடுத்தாவது படிக்க வச்சுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படிப்பு ஒரு மனிதனை உயர கொண்டு போகும். அது பணத்தை ஈட்டி கொடுக்கும். அது வந்து சம்பாதிச்சு தான் இல்லங்க. வருமானம் வந்துட்டு தொழில் பண்ணாலும் வரும். வேலைக்கு போனா தான் வருங்கிறது கிடையாது. அத முதல்ல மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது படிப்பு வந்து வேணும். ஆனா எந்த மாதிரி படிப்பு? ஆரம்ப கல்விக்கே நீங்க கடன வாங்கி வச்சுட்டு, அந்த கடன கட்ட முடியாம, அடுத்து ரொம்ப பேரு 9த், 10த்ல கவர்ன்மென்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறத நான் பார்த்துருக்கேன். உயர்கல்விக்கு கடன் வாங்கலாம். ஏன்னா அது ஒரு ஷார்ட் டெர்ம் 4 வருஷம், 5 வருஷம். அதுக்கப்புறம் அவங்க வருமானம் ஈட்டுற ஒரு இதுக்கு போயிடுறாங்க. அவங்களால அந்த கடனை கட்ட முடியும். அடுத்து இந்த உயர்கல்விக்காக நீங்க கடன் வாங்குறப்போ உங்க குழந்தைகளோட டிஸ்கஸ் பண்ணுங்க. ஐ அம் கோயிங் டூ கெட் எ லோன். அதுக்கு இவ்ளோ ஆகுது. அதுக்கு நீ இவ்ளோ ரீபேமெண்ட் பண்ண வேண்டியது வரும். நான் பண்ணுவேன். முடியாதப்போ நீ பண்ற மாதிரி சூழல் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துங்க, தெரியப்படுத்துங்க. நான் ரீசென்ட்டா பார்த்தேன். நான் கொஞ்சம் எஜுகேஷன் கவுன்சிலிங் குடுக்குற ஆளு தான். ரீசென்ட்டா பார்த்தேன். வர பசங்க என்னன்னா, அவங்க அப்பா லோன் போடலான்னு நெனைக்கிறேன். ஏன் லோன்லாம் போடாத. ஐயோ! அதுக்கப்புறம் என்னோட சிபில் ரேட் கூட நாளைக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா என்னோட பேரும் அதுல ஜாயிண்ட் ஆகும். நோ, நோ, நோ லோன் வேணாம். லோன் இல்லாம நீ பண்றதுக்கு பாரு. தே ஆர் வெரி கிளியர். ரொம்ப தெளிவா இருக்காங்க. என் பேர்ல கடன் சுமத்தப்பட வேண்டாம் அப்படின்னு. அதனால இப்ப சில பெற்றோர் என்ன நெனைக்கிறாங்க, நானே எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன். என் குழந்தைகளுக்கு கடன் வேண்டாம். கடன் சுமை வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஸோ இந்த கல்வி கடன் எப்போ அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்க. கடன் வாங்கி படிக்க வைக்கிறது உயர்கல்விக்கு ஓகே. நீங்க ஆரம்பத்துல இருந்தே வருமானமே இல்லாம கடன் மட்டுமே வாழ்க்கையா நீங்க வாங்குறீங்க. எந்த விதமான சொத்துக்களும் இல்ல, பின்புலமும் இல்லன்னா, அது உங்கள எங்க கொண்டு போய் நிக்க வைக்கும்? யோசனை பண்ணுங்க. ஸோ 3வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவசர செலவு. மருத்துவ செலவு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுடைய கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க வந்து காப்பீடு செய்றது தான் ரொம்ப பெட்டர். ஏன்னா, இந்த மாதிரி செலவுகள் எதிர்பாராத செலவுகள், திடீர் செலவுகள் எவ்வளவு வரும்? எங்கேருந்து வரும்? எப்படி பண்ண முடியும்னே தெரியாது. இதுக்கு போயி உங்களுடைய வருமானத்தை, செலவுகளை, சொத்துக்களை விக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, பின்னாடி இத மீட்டமைக்க ஹாய் மக்களே! நம்மளுடைய அறமாற்றுவோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ இதில வந்து என்னன்னா, நம்ம அவசர செலவுகள் பார்த்தோம். ஸோ இந்த அவசர செலவுகள் அப்படின்னு சொன்னா, நீங்க இதுக்கு வந்து அ அதாவது மருத்துவ செலவுகள், திடீர்னு வரக்கூடிய ஒரு விபத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்றது. நான் என்ன சொல்லுவேன், எல்லாருமே அது விபத்து காப்பீடு ப்ளஸ் வந்துட்டு மருத்துவ காப்பீடு எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுல இருக்கக்கூடிய பிரதம மந்திரி ஒரு காப்பீடு திட்டம், முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கு.
ஸோ இது 3,00,000 அது 5,00,000 அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மினிமம் காப்பீடு இருந்தே ஆக வேண்டும் மருத்துவ செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருமன் காப்போம் அப்படிங்கிறது நம்ம ஒரு சாப்டரில் தனியாக பார்ப்போம். உடல் ஆரோக்கியம் பேணுறதை பற்றி பார்க்கலாம். ஆனால் இந்த காப்பீடுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு, அதாவது மருத்துவத்துக்கெல்லாம் நீங்கள் அதிகப்படியாக செலவுகள் பண்ணினீங்க, திடீர்னு வரக்கூடிய எதிர்பாராத விஷயத்துக்கு நீங்கள் செலவுகள் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த செலவை எந்த வருமானத்துலேருந்து ஈடுகட்டுவீங்க? ஏன்னா இது ஒரு பெரிய செலவாக இருக்கும். திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு ஆப்ரேஷன், இதெல்லாம் ஒரு பெரிய செலவாக இருக்கும். இதை நம்மளால் ஈடுகட்ட முடியாத அந்த வருமானம் இருக்காது. அப்போ திரும்ப என்னென்னா, ஆர்டினரி ஃபேமிலியாக இருக்கிறவங்க கடன், அதாவது டெப் ட்ராப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் குழிக்குள்ளே படுகுழிக்குள்ளே விழக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அதனால் விபத்து காப்பீடு மஸ்ட்டு, எல்லாருமே எடுங்க. அதே மாதிரி மருத்துவ காப்பீடும் மஸ்ட்டு, இதுவும் எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் என்ன மாதிரியான தேவைக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கலாம், எதுக்கெல்லாம் வாங்கவே கூடாது, எவ்வளோ சதவீதம் வரைக்கும் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒட்டுமொத்தமாக நீங்கள் எவ்வளோ கடன் எதுக்கு வாங்கினாலும், அது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மருத்துவத்துக்காக இருக்கலாம், ஒரு விசேஷத்துக்காக இருக்கலாம். எவ்வளோ வாங்கினாலும் நீங்கள் கடன் கட்டக்கூடிய தொகை உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 40% மேலே போகவே கூடாது. 40% டேஞ்சர் சிக்னலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். 40% மேலே போச்சுன்னா அதில் இருந்து நீங்கள் மீண்டு வர முடியாது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அலாம் சிக்னல். இதை நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் கூட குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பேசுங்க. எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ கடன் கட்டுறீங்க அப்படிங்கிறத உட்காந்து பேசுங்க. சேர்ந்து திட்டமிட்டால் அது ஏதாவது ஒரு விடை கிடைக்கும். ஸோ இப்போது என்ன கடன் வாங்கலாம், வாங்கக்கூடாது பார்த்துட்டோம். எங்கே இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அவசர தேவை 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே அடைக்க முடியக்கூடியது அப்படின்னு சொன்னால், சுய உதவி குழுக்கள்னு சொல்லக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப்பு, மகளிர் குழுக்கள், களஞ்சியம் அமைப்புகள், இந்த மாதிரியான மகளிர் குழுக்களில் இருந்து கடன் வாங்குங்க. இந்த மகளிர் குழுக்கள்னுடனே இந்த திங்கக்கிழமைக்காரங்க, செவ்வாய்க்கிழமைக்காரங்க, சனிக்கிழமைக்காரங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்காரங்க வாரம் வாரம் வாங்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் மகளிர் குழு கிடையாது, இது மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தெளிவாக இருங்க. உங்களால் அடைக்க முடியுமா, அன்றைக்கி வாசலில் நின்னா பண்ண முடியுமா அப்படின்னு. ஆனால் இந்த கலெக்ஷன் ஏஜெண்ட்டுங்கிறவங்க குழுவில் தான் கேட்கணும். 5 நபர்கள் கொண்டதோ இல்லை 10 நபர்கள் கொண்ட அங்கே தான் கேட்கணும். வீட்டுக்கு கேட்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இரவு நேரங்களில் தொலைபேசியில் அழைக்கிறதோ, இரவு நேரங்களில் பெண்கள்கிட்ட கடன் கேட்குறதோ சரியானது அல்ல. நீங்கள் இலவச சட்ட உதவி மையத்தை நீங்கள் அணுகலாம் இந்த விஷயத்துக்காக. ஸோ இப்போ என்னென்னா, கடன் வாங்குறது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட யார் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன கடைகள் வச்சுருப்பீங்க, பெட்டி கடைகள் வச்சுருப்பீங்க, பழம் விற்பீங்க, சமோசா விற்பீங்க, காய்கறிகள் விற்பீங்க, சந்தையில் கடை போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள் தினசரி காலையில் ஆரம்பித்தா சாயந்தரம் எனக்கு காசு வந்துடுங்க. சாயந்தரம் காலையில் போயிட்டு சாயந்தரம் வேலைக்கு வர்றவங்க கிடையாது, வியாபாரம் பண்ணுறவங்க. ஸோ இவங்க உங்களுடைய ஒரு நாள் முதலீடை கடனாக வாங்கலாம், இல்லை அதிகபட்சம் ஒரு வார முதலீடை கடனாக வாங்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் தொகை வாங்கும்போது நீங்களும் கடன் படுகொலியில் தள்ளப்படுவீர்கள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னங்க பண்ணுறது, எனக்கு தேவை இருக்குல்ல அப்படின்னா, தேவையை சுருக்கிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம கடனை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், அது நம்ம கழுத்தையே நெருக்குகிற ஒரு சுருக்கு கயிறாக தான் மாறிடும். அது ரொம்ப முக்கியம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, வங்கியில் கடன் வாங்கலாம். இந்த தொழில் பண்ணுறவங்களே கொஞ்சம் பெரிய லெவல் தொழில் பண்ண போகிறேன்னா, உங்கள்கிட்ட நகை இருக்குன்னா வங்கியில் அடகு வைங்க. தனிநபர்கள்கிட்ட அடகு வைக்கும்போது அது திரும்பி வராது அப்படிங்கிறது நிச்சயம். இதில் நான் கிராமங்களில் ஒரு சிலர்கிட்ட பார்த்துருக்கேன். என்னென்னா, அவங்க நகையே கிராமத்தில் எடுப்பாங்க. அப்போது அந்த நகையோட தரம் பார்த்திங்கன்னா 18க்கு கம்மியாகவோ 18ஓ அப்படி இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க, இது லோக்கலில் வாங்கினது மேடம், லோக்கலில் வாங்கினதுனால அது கொஞ்சம் தங்கம் அப்படி தான் இருக்கணும். அப்போ இவங்களால் இதை அடகு வைக்கிறதுக்கு பேங்க்குக்கு போகிறப்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தனியார் அடகு கடைக்கு போவாங்க. அவங்களுக்கு தேவை இன்றைக்கி காசு. நீங்கள் இன்றைக்கி காசு அதிகம் வேணுங்கிறதுக்காக தரம் கம்மியானதை வைக்கிறது, இல்லைன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வைக்கிறதுக்கு போகிறீங்கன்னா, திரும்ப அந்த நகை உங்களுக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கட்டாய நகை வேணும், கட்டாய நகைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் வைங்க. இப்போ யாருக்கும் அக்கௌண்ட் இல்லாமல் இல்லை,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி திட்டத்தில நம்ம 100 நாள் வேலைன்னு சொல்லக்கூடிய ஏரி வேலை, இந்த 100 நாள் வேலை இதுலலாம் இருக்கிறதுனால அக்கவுண்ட்ல தான் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறதுனால எல்லாருக்குமே அக்கவுண்ட் இருக்கு. ஸோ உங்களுடைய அக்கவுண்ட்ல நீங்க வச்சுக்கலாம். இதுலயுமே 2 லோன் இருக்கு. நீங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட இதுன்னு வாங்குறது அப்படின்னா, நீங்க பட்டாச்சீட்டா குடுத்தீங்கன்னா, ஏஜேஎல் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டாச்சீட்டா குடுக்கலன்னா ஓஜேஎல் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து 2,00,000க்கு வரைக்கும் வந்து ஏஜேஎல் குடுப்பாங்க, ஒரு நபர் மேல. அதுக்கு மேல போகும்போது அது வந்து ஓஜேஎல். அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 75 ₹1 வரும். இதுக்கு வந்து 65 பைஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். எது அக்ரி சம்மந்தப்பட்ட கடனுக்கு. ஸோ இந்த விஷயங்கள் கூட தெரியாம நேரா போய் வச்சுட்டு வருவாங்க, நகர்ப்புறங்கள்ல இருக்கிறவங்க. சிலர் தான் ரொம்ப விவரமா என்ன பண்ணுவாங்க, 65 காசுக்கு வட்டிக்கு வச்சுட்டு, அது எல்லாம் கொஞ்சம் அரசு வேலையில இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து லேண்ட் இருக்கும். வச்சுட்டு அத 65 காசுக்கு வச்சு வெளியில வந்து ₹2க்கு வட்டிக்கு விடுற ஆளுங்கலாம் இருக்கிறாங்க. ஸோ முதலீடா ஆக்கக்கூடிய நபர்கள், வருமானத்தை வட்டியை குட்டி போட செய்கிறவர்கள். ஸோ இப்படி இருக்கிறவங்க, டேலண்டா பண்றவங்க இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து இது மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வைக்கலாம். அத விட்டுட்டு, நீங்க பெரிய கடனுக்கு அதிக வட்டிக்கு குடுக்குறவங்க கிட்ட 5 வட்டிக்கு கிடைக்குது, 6 வட்டிக்கு கிடைக்குது. 2 வட்டிக்கு மேல விட்டாலே சட்டப்படி தப்பு தான். ஆனா உங்க அவசரத்துக்கு வாங்கிர்றது. ஸோ வாங்கிட்டு குடுத்தவங்கள குறை சொல்றது, அது வெளி இடத்துலயும் கடன் வாங்குனத கட்ட முடியலன்னு சொல்லி தவிக்கிறது, கடைசில உங்க நகை பறி போறது, இல்ல உங்களுடைய சொத்துக்கள் வந்து பறி போறது. ஸோ இந்த விஷயம் தான் நடக்குது. ஸோ நீங்க வந்து எங்க மகளிர் குழுல கடன் வாங்கலாம். தனியார் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லயும் நீங்க கடன் வாங்கலாம். அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளையும் கடன் வாங்கலாம். அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்ல வந்து பர்சனல் லோன் வாங்கலாம், வெஹிக்கிள் லோன் வாங்கலாம், வீட்டு லோன் வாங்கலாம். அடுத்து நகை கடனும் நீங்க வந்து வாங்கலாம். இதே விஷயங்கள் பிரைவேட் தனியார் வங்கிகள்னு சொல்லக்கூடிய ரொம்ப அந்த ஊட்ட, இந்த இது, அது இதுன்னு ஏகப்பட்ட தனியார் இது இருக்கு. அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா, நானே அதெல்லாம் சொல்லி ப்ரமோ குடுத்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏகப்பட்டது உங்களுக்கு தெரியும். கண்ல படுறதெல்லாம் தெரியும். அதுவும் வாங்க, வாங்க, வாங்க என்கிட்ட கிட்னி இருக்கு. எடுக்க வாங்க, எடுக்க வாங்கங்கிற மாரி உங்கள கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க தான் வந்து அதில தெளிவா இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தொகை வேணும்? கட்டக்கூடிய நிலையில இருக்கீங்களா? அத வாங்குனா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? முதலீடு பண்ண போறீங்களா? திரும்ப உங்களுக்கு அதனால வருமானம் வருமா? இல்ல எந்த வருமானத்தை வைத்து அத கட்ட முடியும்? அப்படிங்கிறத யோசிச்சு, குடும்பத்தோட திட்டமிட்டு அந்த கடன வாங்குங்க. நீங்க சொத்து வாங்கும்போதும் சரி, நீங்க கடன் வாங்கும்போதும் சரி, நீங்க குடும்பத்தினரோட திட்டமிடாம எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். குடும்பத்துக்கு நான் கஷ்டம் குடுக்க விரும்பல. நான் தான் குடும்பம். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க. குடும்பம் இல்லாம நீங்க இல்ல. குடும்பத்துக்காக தான் நீங்க எல்லாத்தையும் செய்றீங்க. அப்போ குடும்பத்தினரோட திட்டமிட்டு அந்த விஷயத்த செய்யுங்க. மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல ஒரு விஷயத்தோட நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு இதில ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னும் அதிக விளக்கம் வேணும்னாலும் நீங்க வந்து கேளுங்க. உங்களுக்கு வந்து நம்ம அறமாற்றுவோம் சேனல் என்னைக்கும் வந்து உங்களுக்கு பல நல்ல விஷயங்களை வந்து செய்றதுக்கு காத்திருக்குது. நல்லதை மட்டுமே செய்வோம். நல்லதை மட்டுமே எண்ணுவோம். மீண்டும் ஒரு நாள் சந்திக்கலாம்.